காதல். 1988ஆம் ஆண்டு பிரியதர்ஷன் இயக்கிய ஒரு முத்தச்சி கதா என்ற மலையாள படத்தில் தான் அறிமுக நடிகையாக நடித்தவர் நிரோஷா. இந்த நிலையில் இயக்குனர் மணிரத்னம் தனது அக்னி நட்சத்திரம் படத்துக்கு மலையாள நடிகை லிசியை ஒப்பந்தம் செய்ய இந்த படத்தில் பிகினி உடை அணிந்து ஒரு பாட்டில் நடிக்க வேண்டியதால் நடிகை லிசி நடிக்க மறுத்து விட்டாராம். அதன் பிறகு பிரியதர்ஷன் தான் மணிரத்னத்திடம் நிரோஷா பற்றி கூறியுள்ளார். உடனே மணிரத்னமும் ஒப்பந்தம் செய்தாராம். படமும் செம ஹிட் அடித்தது. தொடர்ந்து நிரோஷா கமல்ஹாசனுடன் சூரசம்ஹாரம் படத்திலும் நிரோஷா நடித்தார். பின்னர் செந்தூர பூவே படம் நிரோஷாவுக்கு நல்ல பெயரை பெற்று தந்தது. இந்த படத்தில் முதன்முறையாக ராம்கியுடன் ஜோடி சேர்ந்து அவர் நடித்தார். அப்போது முதலில் இருவருக்குள் மோதல் ஏற்பட்டுள்ளது. தேவையில்லாமல் என்னை தொடக்கூடாது என்று நிரோஷா ராம்கி அடிக்கடி கண்டித்தார். இதனால் இருவருக்கும் முட்டி மோதி கொண்டிருந்தது. செந்தூர பூவே படப்பிடிப்பின் போது ரயிலில் இருவரையும் வைத்து காட்சி படமாக்கப்பட்டுக் கொண்டிருந்த போது நிரோஷா ரயிலில் இருந்து கீழே விழும் ஆபத்தில் இருந்தார். அப்போது ராம்கி தன் பலத்தை எல்லாம் திரட்டி நிரோஷாவை ரயில் பெட்டிக்குள் இழுத்து போட்டார். இந்த சமயத்தில் நிரோஷாவை ராம்கி குழந்தை போல் பார்த்து கொண்டார். அப்போதுதான் முதன்முறையாக ராம்கி மீது நிரோஷாவுக்கு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டு பின்னர் அதுவே காதலாகி திருமணத்தில் முடிந்தது. அவர்களுக்கு திருமணம் முடிந்து 29 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் இன்று வரை குழந்தைகள் இல்லை என வருந்தியதில்லை. ஒருவரை ஒருவர் குழந்தையாக கருதி கொண்டு தற்போது வரை மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகின்றனர்.